வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு திராவிட சிந்தனையாளர், எழுத்தாளர் திரு டான் அசோக் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம். 2026 தேர்தல்ல 200 தொகுதிகளுக்கு மேல நாங்க ஜெயிப்போம்னு திமுக இருமாப்போட பேசுது. நான் வந்துட்டேன்ல, இனிமேல் நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்க அப்படின்னு நான் பாத்துறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு விஜய் பேசுறாரு. விஜயோடைய இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் முதல்ல விஜயோட இந்த பேச்சை விஜயோட பேச்சாவே பார்க்கல. இப்ப விஜய்க்குன்னு ஒரு பேச்சு இருக்கும்னே நான் முதல்ல நம்பல. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை தானே. இந்த இங்கிலீஷ்ல ஒண்ணு சொல்லுவாங்களே, அட்ரஸிங் த எலிஃபென்ட் இந்த ரூம்னு. அது நமக்கு நல்லாவே தெரியுது. நடுவுல வந்து மறந்துடுறாரு, அப்புறம் ஒரு ஒண்ணு ஒண்ணு இரண்டு ரெண்டுன்னு யோசிக்கிறாரு, திருப்பி பேசுறாரு. இதெல்லாம் வச்சு யாரோ எழுதி கொடுக்கறது அவருடைய கொள்கையாவே வச்சுக்குவோம். நான் என்ன கேக்குறேன், நீ ஜெயிக்க வந்தியா இல்ல திமுகவை தோக்கடிக்க வந்தியா? இல்ல நீயே ஃப்ராடியன் ஸ்லிப்பா ஆரம்பத்துல இருந்தே உளறிட்டே இருக்கியா? இப்ப நாங்க யாருமே பி டீம்னு சொல்லல. ஆனா இங்க திமுகவை தவிர யாரு வந்தாலும் நாங்க அந்த கவர்மெண்ட்டை கையில எடுத்து ஆட்டி படைப்போம்னு ஒரு கூட்டம் எப்பயுமே இருக்கு. நீங்க காலங்காலமா ஏன் இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஆன்டை டிஎம்கேவா இருக்குன்னா, டிஎம்கேவை தவிர எந்த ஆட்சி வந்தாலும் அது பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக, சமூக நீதிக்கு எதிராக எப்படியோ வளர்ச்சிக்க முடியும். அது ஓபிஎஸ் இருந்தாலும், இபிஎஸ் இருந்தாலும், யாரா இருந்தாலும். ஜெயலலிதா இருந்தப்ப அவர்களுக்கு அடுத்தடுத்த வெற்றி தேவைப்பட்டது. அவங்களுக்கு ஒரு தன்முனைப்பு இருந்தது. அதனால அவங்களால அதீதமா வளைக்க முடியலையே தவிர, இப்ப இருக்கிற நிலைமை திமுகவை எப்படியாவது தோற்கடிக்கணுங்கிறது தான். இதையே விஜய் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருப்பது, தன் வெற்றியை விட திமுகவின் கூட்டணியை உடைக்கணுங்கிறதுல காட்டுற ஆர்வம். திமுகவை நான் என்ன 200ல ஜெயிப்போம்னு ஒரு கட்சி சொன்னா இருமாப்பா, அது உனக்கு அறிவை? நம்ம எந்த கட்சியுமே அதானே சொல்லும். சீமான் அதானே சொல்லுவாரு. சீமான் ஜெயிக்கவே மாட்டாருன்னு தெரியும். முதல்ல சீமான் அதானே சொல்லுவாரு. அப்புறம் என்ன உனக்கு, என்ன நீ கட்சி ஆரம்பிச்சு உனக்கு அடிப்படை புரிதல் என்ன இருக்கு? ரெண்டாவது, ரொம்ப எனக்கு அதுல அடிப்படையே தெரியாத ஆட்களா சேர்ந்து அரசியல் பேசி கொண்டு இருப்பதும். இன்னைக்கு நீங்க ட்விட்டர்ல பாத்திருப்பீங்க, நேற்று நான் போட்ட வீடியோக்கு கமெண்ட் போடுறாங்க. அதுவும் என்ன மாதிரி போடுறாங்கன்னா, அவங்க ஏதோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டு வந்த மாதிரியும், நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் அவங்ககிட்ட இருக்கிற அந்த கான்பிடன்ஸ். நீங்க இந்த பிரவீன் காந்தின்னு ஒருத்தர் பேசுறாரு தெரியுமா, அதே மாதிரிதான் இருக்காங்க இதுல. அவ்வளவு பேருமே பிரவீன் காந்தியா இருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்காக தான் மக்களுக்கு இருக்க போகுது. சீமான் போல இன்னொரு ஒரு பொழுதுபோக்காக தான் இருக்க போகுதே தவிர, இது அரசியல்ல எந்த வித மாற்றத்தையும் கொண்டு வர போறது இல்லைங்கிறது என்னால உறுதியா சொல்ல முடியுது. துணை முதல்வர் உதயநிதி கிட்ட இது சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்டோன்னே, சினிமா நிகழ்ச்சி எல்லாம் நான் பாக்குறது இல்ல அப்படின்னு சொன்னாரு. எனக்கு இந்த திரைப்படத்துல ஒரு காமெடி வரும், 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அப்படி ஓரமா போய் விளையாடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி ரொம்ப கேஷுவலா இதை டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா விஜய் ரசிகர்கள் நீங்க சொன்ன மாதிரி நேத்து சமூக வலைதளங்கள்ல பார்க்கும் பொழுது ஏதோ அடுத்த முதல்வர் விஜய் தான் இது கன்ஃபார்ம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க பண்ணக்கூடிய அந்த கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஹைப் இருக்குல்ல, இது எந்த கான்பிடன்ஸோட இதை செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம நினைக்கிறோம், நம்ம ரசிகர்கள் என்ன நினைக்கிறோமோ அதையேதான் பொதுமக்களும் பிரதிபலிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ்ல பண்றாங்களா, இல்ல இது ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையா தோணுதா உங்களுக்கு? எப்படி ஓவர் கான்பிடன்ஸ் தான். ஓவர் கான்பிடன்ஸ் தான். இது வேற எந்த மாதிரியான வார்த்தையுமே சொல்ல முடியல. அரசியல் கலை எதார்த்தம் தெரியல. அரசியல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ற உலகத்திலேயே இப்ப நீங்க ஜே அன்பழகன் திமுகல இருந்தாரு. அவர் நினைச்சிருந்தா வீட்டுக்கு கூப்பிட்டு நிவாரணத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு நினைச்சிருந்தா உயிரோட வாழ்ந்திருக்கலாம். ஏதோ ஒரு மாற்று அறுவை சிகிச்சை, நுரையீரலா கிட்னியான்னு தெரியல, மாற்று அறுவை சிகிச்சை நடந்த அவர் மக்களை போய் சந்திச்சு இது கொரோனா நிவாரண இதெல்லாம் கொடுத்ததுனாலதான் அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு உயிரே இழந்தார். இதுதான் அரசியல். சரியா? நீ என்ன பண்ற, ஒரு வெள்ளத்துக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு, ஏங்க பாதிக்கப்பட்ட யாரையாவது பஸ் ஏறி வீட்டுக்கு திருப்பி அதெல்லாம் அந்த பொருளை தூக்கிட்டு போகணும் உலகத்திலே அவனாவது சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம், அரசியல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ற ஒரு ஆளுக்கு நின்னுகிட்டு பேசுவதற்கு ஏதாவது தகுதி இருக்கா? இது இன்னும் ஜெயலலிதா கூட பண்ணது இல்லைங்க. அத ஜெயலலிதா கூட வேன்ல வாக்காள பெருமக்கள்னு சொல்லி காமெடி பண்ணிருக்காங்களே தவிர, வீட்டுல இருந்துட்டு பாய்ஸ் தோட்டத்துல எல்லாம் வாங்கிக்கங்கன்னு சொன்னது இல்லை. இவர் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாரு. கூட இருக்கிறவங்க நீ தான் தலைவா, நீ வந்துட்டீங்கன்னா போதும் தலைவான்னு சொல்லி ஏத்தி விடுறானுங்க. அதுதான் அதோட ஒரு பிரதிபலிப்பாக தான் இந்த ஓவர் கான்பிடன்ஸ் நான் பாக்குறேன். இன்னொன்னு, அந்த
சினிமா மொழியிலேயே மேடையில பேசுறாரு தெரியுமா, நான் தான் அப்படிங்கிறாருல, இதெல்லாம் வந்து சினிமாக்கு நல்லா இருக்கும், மக்கள்கிட்ட ரொம்ப காமெடியா போயிடும். அவ்வளவுதான். அவருக்கு யாரோ ரொம்ப தவறாக அவரை, நீ அரசியலுக்கு வர ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, ஆமா அரசியலுங்கிறது பிறப்புரிமை இல்ல, முதல்வர் பதவிங்கிறது பிறப்புரிமை இல்ல, எல்லாருமே ஆகலாம், எல்லாருமே ஆசைப்படலாம், ஆனா அதுக்கு உங்களை வழி நடத்துறாங்கல்ல, அது ரொம்ப தப்பா, ரொம்ப கேவலமா, நீங்களா வாங்குற ஒரு 10% ஓட்டையுமே 8ஆவோ 7ஆவோ ஆக்குறதுக்கு தான் உங்க கூட இருக்கிறவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்றதுதான் அவருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு தாழ்மையான கருத்து. ஆதவ அர்ஜுனா பேசும்பொழுது சொல்றாரு, இனிமேல் இங்க மன்னராட்சி நடக்கக்கூடாது, ஒரு கொள்கை தலைவர் தான் வந்து தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்றாரு. அதை விஜயை மீன் பண்ணிதான் அவர் சொல்றாரு அப்படிங்கிறது மேடையில தெளிவா தெரியுது. என்ன கொள்கை வச்சிருக்கிறாரு விஜய்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான இன்டீசென்டான பாலிடிக்ஸ். நீ குறைஞ்சபட்சம் சமூக ஆர்வலர் அந்த மாதிரி எதுலயாவது ஒரு வேஷத்திலயாவது வந்து நீ விஜய போற்றி புகழலாம், தப்பு இல்ல. நீ ஒரு கட்சியுடைய திமுகவோட கூட்டணியில இருக்கிற, சும்மா கூட்டணி கிடையாது, தேர்தல் கூட்டணி கிடையாது, கொள்கை கூட்டணி. அது விசிகாவும் திமுகவும் கொள்கை கூட்டணிங்கிறது நம்ம பல கட்டத்துல அவங்களோட இதை எதிர்பார்த்து நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். அந்த கட்சியை ரெப்ரசன்ட் செய்யக்கூடிய ஒரு ஆளாக பார்க்கப்படுபவர் அவர் போய் அங்க நின்னுகிட்டு தன்னுடைய தலைவருக்கு எதிராக, தன்னுடைய கட்சிக்கு எதிராக, ஏன் அவருக்கு தெரியாதா உன்னுடைய தலைவரை விட உனக்கு அறிவு அதிகம்னா நீ ஏன் அந்த கட்சியில இருக்க, உன்னுடைய தலைவரை விட உனக்கு கொள்கை பற்று அதிகம்னா நீ ஏன் அந்த கட்சியில இருக்க, ஒண்ணு நீ தனியா கட்சி ஆரம்பிக்கணும், இல்ல நீ போய் வந்து சேர்ந்துடணும். எனக்கு என்ன என்ன அந்த அந்த பேச்சு, அந்த ஒரு அநாகரிகமான அறிவு கட்டத்தனமான மகா பெரியவா நல்லவர்னு அம்பேத்கர் மேடையில் எந்த வித கூச்ச நாச்சமும் இல்லாம ஒரு ஒரு ஆஹ் உணவகத்துல உட்கார்ந்துகிட்டு மலத்தை புகழ்கிற ஒரு ஒரு கேவலமான பேச்சு, மலத்தை பற்றி பேசிக்கிட்டு சாப்பிட்டா அது எவ்வளவு அறிவுறுப்போ, அது போல அம்பேத்கர் விழால உட்கார்ந்துட்டு மகா பெரியவாவை பற்றி நல்லவர் அவர்னு சொல்றதுன்னா உனக்கு என்ன மாதிரி அறிவு இருக்கு? இதெல்லாம் இதெல்லாம் இன்னொரு கேள்வி. என்னுடைய கணிப்பு என்னன்னா, இந்த ஆளுக்கு விசிகாவில் இருந்து இவர் எப்படியாவது நீக்கப்பட வேண்டும். விசிகால இருந்து நீக்கப்பட வேண்டும். தலைவர் திருமா இவரை நீக்கிட்டா விஜய் கட்சியில சேர்த்துக்கிட்டோ இல்ல தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டோ இதே மாதிரி ஒவ்வொரு மேடையிலையும் போய் ஒப்பாரி வைக்கணும். திமுக அழுத்தத்தால திரும்ப என்ன தூக்கிட்டாரு பாருங்க, அவருக்காக தான் நான் பேசினேன், அவர் என்ன தூக்கிட்டாரு பாருங்க, அவருக்காக பண்ணதை இந்த மாதிரி. அதனாலதான் இவர் கட்சியை விட்டு வெளியே போகாம தன் மேல நடவடிக்கைக்கு அவரை வந்து தள்ளுறாரு. நீங்க இவர் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு ஒரு பிரஸ்ல ஒருத்தர் கேட்கிறாரு, அதுக்கு ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீ வாய்ஸ் ஆஃப் காமனை ரெப்ரசென்ட் பண்ணவரு, அதனால நீ அந்த நிகழ்ச்சிக்கு போ, ஆனா அரசியல் பேசாதன்னு நான் சொல்லிதான் அனுப்புனேன், ஆனா என்னுடைய ப்ரெடிக்ஷன் கரெக்டா தான் இருந்துச்சு, அங்க அரசியல் தான் பேசுவாங்கன்னு நான் கணிச்சேன், அப்படியே தான் பேசியிருக்காங்க, அதனாலதான் நான் போல ரொம்ப தெளிவா அவர் இருக்காரு. அப்ப இது ஒரு இது ஒரு பாலிடிக்ஸ். நீயா என்ன தள்ளு, நீயா என்ன வெளியே தள்ளு, நான் உன் பேரை சொல்லி ஒப்பாரி வைக்கணும், இதுதான் வந்து ஆதவர்ஜனாவுடைய ஒரு கேவலமான ஒரு தாட்டா இருக்கே தவிர இதுல வேற ஒன்னும் பெரிய இவங்க என்ன பண்றாங்க, விகடன்ல எல்லாம் ஏதோ விஜய் வந்து தூக்கி போட்டு அரசியல்வாதிகளை தாக்கிற மாதிரி கலக்கிட்டாரு பண்ணிட்டாரு, என்ன பண்ணாரு, என்னடா பண்ணாரு, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்காங்க, அசிங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, ஜனநாயகத்தை பத்தியே தெரியல. பிறப்பால ஒருவர் முதல்வர் ஆக முடியுமா, உனக்கு மண்டையில ஏதாவது அறிவு இருக்கா? சரி, நாளைக்கு தாவேகா வந்து எலெக்ஷன்ல நிக்குதுன்னா முதல்வர் வேட்பாளர் வந்து விஜய்னு தானே அறிவிச்சு நிப்ப, அது மாதிரிதானே திமுக வந்து முதல்வர் ஸ்டாலின் தானே அறிவிச்சுதானே நிக்குது. இதுல எங்க இதுல எங்க பிறப்பால எப்படி ஒருத்தர் வந்து முதல்வர் ஆக முடியும், கவுன்சிலர் கூட ஆக முடியாது, ஒண்ணுமே ஆக முடியாது பிறப்பால. அப்ப இது என்ன ஒரு கேவலமான ஒரு ஜனநாயக புரிதல். இதுக்கு எதுக்கு அம்பேத்கர்? எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, நீ மகா பெரியவா பேர்ல புக்கு வெளியிடுங்கடா, நீ மகா பெரியவாவோட தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம் 10ஆம் பாகம் ஏதாவது ஒண்ணு போட்டு நீ என்ன வேணா பேசு, அம்பேத்கரை ஏன்டா இழுக்கிறீங்க? அது எனக்கு ரொம்ப இது ரொம்ப வேதனையான ஒரு விஷயமாவும் இது வந்து இருக்கு. இன்ஃபேக்ட் ஒருபடி மேல போய் அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் அரசியல் களத்துக்கு வந்ததுனாலதான் இன்னைக்கு அம்பேத்கர் ஜெயந்திக்காக எல்லா தலைவர்களும் போய் அம்பேத்கரை வந்து வணங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் பதிவு பண்றாரு. இதை எப்படி நாம எடுத்துக்கிறது? 60 வருஷம் 65 வருஷம் திராவிட ஆட்சியில அம்பேத்கருக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கிறாங்க. இருபெரு திராவிட கட்சிகள் அங்கே அம்பேத்கரை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. மக்கள் கிட்ட ஒரு அம்பேத்கருடைய ஒரு பிரதிபலிப்பா இருக்கக்கூடிய டாக்டர் திருமாவளவன் அவர்களுடைய கட்சியில இருந்து வரக்கூடிய ஒரு நபர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது இதை எப்படி பார்க்க? இவர் ஒரு ட்ராஜன் ஹார்ஸா தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இவர் வந்து விசிகால சேர்ந்ததும் அவருடைய நன்மதிப்பை பெற்றதும் எல்லாமே வந்து ஒரு செயல் திட்டத்தோட, ஒரு கேவலமான திட்டத்தோட தான் இருந்திருக்கு. சரி, அது என்னவோ நீ பண்ணு.
ஆனால் இது வந்து அறியாமையால பேசக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. இந்த அம்பேத்கரே உங்க மூலமா தான் தெரியுன்றது அறியாமையால ஆதவர்ஜுனா பேசல. விஷமத்தனமான பேச்சு. ஏன்னா, இந்த விஜய்க்கு விசில் அடித்துக் கொண்டு அங்க இருக்கிற ஆடுறாங்க பாருங்க. அது ஒரு அம்பேத்கர் புத்தக விழா. அங்க அப்படியே இசை வெளியீட்டு விழாவோட வைப் அங்க இருக்கு. நீங்க விஜய் பேசுறப்ப எந்திரிச்சு ஆடுறது, டான்ஸ் ஆடுறது, விசில் அடிக்கிறது இது அப்படியே இருக்கு. அப்ப இந்த இளைஞர்கள் கடந்த 20, 25 வருஷமாக விஜய் ஃபேன்களாக மட்டுமே வாழ்ந்தவர்கள். அவங்களுக்கு அம்பேத்கர் யாருன்னே தெரியாது. அம்பேத்கருக்கு யார் போய் மாலை போட்டா, இங்க கலைஞர் தான் அம்பேத்கர் சட்டக்கல்லூரின்னு, இங்க அம்பேத்கர் ஊர்லயே இல்ல. இங்கதான் இருக்கு, பேர் வச்சாரு. இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இப்ப அந்த கூட்டத்திட்ட போய் ஆதவர்ஜுனா பொய் சொல்றாரு. அரசியல்ல ஃபர்ஸ்ட் டைமா அரசியல்னு ஒன்ன வந்து பாக்குற அந்த ஒரு இந்த கூட்டத்திட்ட இல்லிட்ரேட் பொலிட்டிக்கலி இல்லிட்ரேட் கூட்டத்திட்ட அம்பேத்கர்னு ஒருத்தர் இருக்காருப்பா, அவர் எங்களுக்கு எல்லாம் காமிச்சதே உங்க தலைவர் தான்பான்னு அவங்க கிட்ட ஒரு பொய் சொல்றாரு. அவங்க வந்து அந்த டிவி ட்விட்டர்னு வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் இவருடைய நோக்கமாக இருக்குது. இது ஒரு விஷமத்தனமான பொய் பிரச்சனை. அவரு அந்த கருத்தை நம்ம கிட்ட சொல்லல. இந்த மாதிரியான அந்த அந்த மினியான்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட சொல்லி இவங்கள போய் வாந்தி எடுக்க வைக்கிறாரு. அத அவங்க செவ்வனே ட்விட்டர்லயும் டிவில எல்லாம் உட்கார்ந்து எவ்வளவு அசிங்கப்படுறாங்க பாருங்க. எதுக்கு டிவிக்கு வராங்கன்னே தெரியல. அவ்வளவு அசிங்கப்படுறாங்க. டிவில இந்த தாவேக்காவை ரெப்ரசன்ட் செய்து பேசக்கூடிய ஆட்கள் அட்லீஸ்ட் ஆளை அனுப்பாமையாவது இருக்கும். தாவேக்கான்னு போட்டு ஏதோ பெரிய அரசியல் ஞானி மாதிரி பேசி அசிங்கப்படுறாங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த ஆதவர்ஜுனாவும் இந்த கூட இருக்கிறவங்க தான். நீங்க இன்னொரு விஷயமும் பார்த்தா ஆதவர்ஜுனா ரொம்ப தெளிவாக விஜய் ரசிகர்கள் பின்னாடி ஒளிந்து கொண்டு இந்த கருத்தை சொல்றாரு. இப்ப நீங்க இந்த மன்னர் பிறப்பால ஒருத்தர் முதல்வராக கூடாதுன்னு அவர் சொன்ன கருத்துக்கு நம்ம எதிர்கருத்து சொன்னா அதை மட்டும் தான் அதுக்கு மட்டும் தான் நான் எதிர்கருத்து சொல்றேன். ஆனா வந்து சண்டை போடுறது ஃபுல்லா விஜய் ஃபேன்ஸ். ஏன்னா விஜயோடைய நண்பராக அல்லது எங்காலு கூட மேடையில இருந்த ஒருத்தர் பேசினதை நீ எப்படி எடுத்து கேட்கலான்ற மாதிரி அந்த இளைஞர்களை குழப்பி கொண்டிருக்கிற ஒரு வேலையும் இந்த விஷயம் அது வந்து ஒரு பாய்சனா தான் நான் பாக்குறேன். வெரி கன்னிங் ஆளாதான் நான் பாக்குறேன். அது அந்த வேலையை தான் அவர் வந்து பண்ணிட்டு இருக்கிறார். விஜய் பேசின இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல நடக்கக்கூடிய விஷயங்களையும் வேங்கை வலையும் கம்பேர் பண்ணி பேசுறாரு. மணிப்பூர்ல 2 வருஷமா பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. சிறுபான்மையினரை ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஒரு ஜினோசைட் நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளையும் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏராளமான சர்ச்சுகள் இடிச்சு தகர்க்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. 200க்கும் மேற்பட்டோர், 60,000 பேர் வீடு வாசல் எல்லாம் இழந்துட்டு இன்னைக்கு வந்து முகாம்ல தங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து பெண்கள் நிர்வாணப்படுத்தி ஊர்வலம் கூட்டிட்டு போகப்பட்டிருக்காங்க. 2 வருஷமா இன்னைக்கு வரைக்கும் மோடி அந்த பக்கம் போய் தலை வச்சு கூட படுக்கல. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை என்னன்னு பார்க்கல. அதை தீர்த்து வைக்க முயற்சியும் பண்ணல. அதை வந்து வேங்கை வயலில் நடந்த ஒரு சம்பவத்தோட, ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவத்தோட கம்பேர் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. வேங்கை வயலை சிறுமைப்படுத்தல, அங்கேயும் நியாயம் தேவை. அதற்கான முயற்சிகளை வந்து இங்க அரசாங்கம் எடுக்குது அப்படிங்கிறதும் வந்து வெளிப்படையா தெரியுது. ஆனா மணிப்பூரை வேங்கை வயலோட கம்பேர் பண்ணக்கூடிய இந்த மனநிலை இருக்குல்ல, இதை எப்படி பாக்குறது? இது அரசியல் அறிவே இல்லைன்னு அர்த்தம். நீங்க இன்னைக்கு அவர் வந்து பாசிசத்தையும் பாயாசம்ன்ற ஒரு வார்த்தை ஒன்லி பிகாஸ் தே சவுண்ட் சிமிலர். 2 வார்த்தையை நீங்க பேசக்கூடிய ஆள்கிட்ட நீங்க வேற என்ன எதிர்பார்ப்பீங்க? நீங்க அட்லீஸ்ட் குஜராத்தை கம்பேர் பண்ணாம விட்டாருன்னு நம்ம வந்து ஆஹ், சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதா. இவருக்கு என்ன தெரியும்? நேத்து ஒரு பிஜேபி கவுன்சிலர் ரோடு ரோடா போறான். மார்க்கெட்ல ஒரு 5-6 பேரை கூட்டிட்டு போய் ஒவ்வொரு கடைக்காரங்கிட்டையும் நீ முஸ்லீமா அப்படின்னா உன் பேரை எதிர எழுது, நீ இந்துவா இந்து கொடியை வச்சுக்கன்னு சொல்றான். இதான் இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை. இதுவா தமிழ்நாட்டுல நிலைமை? நீ ரெண்டையும் ஒண்ணுன்னு பேசிட்டு இருக்கிறிய. நீ எவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை தமிழக மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு நீ பண்ணிட்டு இருக்கிற தெரியுமா? மணிப்பூரும் தமிழ்நாடும் ஒண்ணுதான் நீ தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா பாஜக காரன் கூட சொல்லுங்க. உண்மையை சொல்ல போனா எந்த பாஜக காரனும் டிவில உட்கார்ந்து மணிப்பூரை காப்பாற்றுவதற்காக வேங்கை வயலை இழுத்துட்டு வரலங்க. ஏன்னா அவனுக்கு கூட ஒரு குறைஞ்சபட்ச ஒரு ஏதோ ஒப்பிடணுன்ற ஒரு இது இருக்கு. அப்ப நீ பாஜக காரனை விட உன்னுடைய அறியாமையால நீ மிகப்பெரிய பாஜக காரனால இருக்க. உன்னால் நீங்க கெட்டவர்களால் விளைகிற ஆபத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். நம்மளால அதை கொஞ்சம் கணிச்சிட முடியும். இந்த முட்டாள்களால விளைகிற ஆபத்து இருக்குல்ல, அது அது வந்து ரொம்ப அதீதமானது. நீங்க அதை பத்தி நிறைய கதைகள் இருக்கு. இதை அப்படி ஒன்னாதான் பாக்குறேன். அரசியல் அறிவே புரிதலே முற்றிலும் இல்லாம ஜீரோ கூட இல்ல நெகட்டிவா இருக்கிற ஒரு ஆள் வந்து பாயாசம் ஹாஸ்யம் பேசு. இது எப்படி சந்துரு போன்ற ஆட்கள்லாம் மேடைகள்ல உட்கார்ந்து கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க. நான் தான் சொல்றேனே, அது ரொம்ப இன்டீசென்ட். அம்பேத்கருக்கு இழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அவமானமாக தான் நான் அந்த மேடையவே பாக்குறேன். ஆனதவுடன் அவங்களுக்கே உரிய அந்த மாமா வேலையை, புரோக்கர் வேலையை இந்த 2
பேரை வச்சு 2 தற்கொலைகளை வைத்து நிறைவேற்றி இருக்கிறார்கள். இதுல நம்ம சந்தோஷப்பட வேண்டியது என்னன்னா, திருமா அவர்கள் இதை மிக தெளிவாக கணித்து அவர் அழகா சொல்றாரு. ஐ பிரெடிக்டட் அங்க அரசியல் பேசுவாங்கன்னா தெளிவா அவர் புறக்கணிச்சதுல என்ன செய்யறதுன்னு தெரியாம 2 பேரும் சீட்ல தீ வச்சு விட்ட மாதிரி ஆடிட்டு வந்திருக்கானுங்கன்றதுதான் நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நீங்க சொன்ன மாரி டாக்டர் திருமாவளவன் ரொம்ப தெளிவான ஒரு அறிக்கையை இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாலே அவர் வெளியிட்டுட்டாரு. ஆமா. நான் ஏன் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறேன் அப்படிங்கிற காரணத்தையும் அதுல தெளிவா அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இருப்பினும் விஜய் பேசும் பொழுது ஒரு விஷயம் சொல்றாரு. டாக்டர் திருமாவளவன் இங்க இல்லைனாலும் அவர் மனசெல்லாம் இங்கதான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும்னு. இதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய டாக்டர் திருமாவளவன் சொல்றாரு, என் மனசு அங்க இருக்கா இல்லையான்றது தெரியல. ஆனா விஜயோட மனசெல்லாம் என்னை சுத்திதான் ஓடுது அப்படிங்கறது என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு. விஜய் மனசுல உண்மையிலேயே என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஒருவேளை சீமான் கொஞ்ச நாள் முன்னால சொன்ன மாதிரி ஒண்ணு இந்த பக்கம் இல்ல இல்ல அந்த பக்கம் நில்லு, நடுவுல நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார்ல. அப்படி விஜய் மனசுல என்னதான் இருக்கு? விஜய் எனக்கு இத பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. இந்த டி ராஜேந்தர் படத்துல எல்லாம் ஒன் சைடு லவ் பண்ணுவாரு. ஒன் சைடு லவ் பண்ணுவாரு. அந்த பொண்ணுக்கு இந்த ஆளு உண்மையிலேயே பிடிக்காது. ஆனா இவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அவன் என் மேல காதல் இருக்குடா. அவங்க அப்பானால தான்டா அவன் என் கூட என்ன பார்க்க மாட்டேங்கிறான்னு கடைசி வரைக்கும் சொல்லிட்டே செத்து போயிடுவாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்கவே பிடிக்காது. இது மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். அந்த ஒன் சைடு லவர்லாம் புலம்பிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு இவங்களை பிடிக்கலன்றத, டேய் உன்னை ஒரு மனுஷனாவே அவன் மதிக்கலடான்றத நம்ப மாட்டாங்க. அவன் அப்பா பிரஷர் தான், அவன் ஃபேமிலி பிரஷர் தான், அவங்க அண்ணனால தான்டான்னு சொல்லி கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒன் சைடு லவரா விஜய் எல்லா மேடையிலயும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப கேவலமா இருக்குது. அவர் தான் முதலே சொல்லிட்டாரு, நீ துணை முதல்வர் பதவின்னு சொன்னதே அவருக்கு பெரிய இன்சல்ட் ஆயிருச்சு. அவருடைய சுயமரியாதைக்கு ரொம்ப கோபமாவே பேசிட்டாரு. அப்பயாவது உனக்கு அறிவு வந்திருக்கணும். திருப்பி மறுபடியும் மேடையில உட்காந்துக்கிட்டு நீங்க அழுத்தத்தால வரலன்னு சொல்றது உனக்கு அறிவு இருக்கா? இவ்வளவு இவ்வளவு அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் உனக்கு கூட்டணிக்கு வேணும்னாலும் அதை கூப்பிட ஒரு முறை இல்லையா? நீ அவர் அப்போ ஒருத்தருடைய தானாக முடிவெடுக்கும் தன்மையை அசிங்கப்படுத்துவதை விட ஒரு மனிதனை அசிங்கப்படுத்திட முடியுமா? நீ நீ எடுக்கிற முடிவு உன்னோடது இல்லை என்று சொல்வதை விட ஒரு அசிங்கம் ஒரு தலைவனுக்கு இருக்கு. அப்ப உனக்கு என்ன அறிவு இருக்கு? உனக்கு சாதாரண பீப்புள் மேனேஜ்மெண்டே தெரியலையே. நீங்க இதெல்லாம் பண்ண மாட்டோம். இப்ப என் தம்பி எங்கேயாவது இப்ப என் தம்பி கூட கோவப்படுவான். இப்ப நம்ம யார்கிட்டயாவது வீட்டுல இருக்கவங்கிட்ட சொன்னா கூட நீ எல்லாமே அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் கேட்டு பண்றேன்னு சொன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் வரும், பெண்களுக்கும் வரும், ஆண்களுக்கும் வரும், எல்லாருக்குமே அது அவங்களுடைய சுயமரியாதையை பாதிக்கிற ஒரு விஷயம். இவ்வளவு பெரிய தலைவர் இத்தனை வருஷமா அரசியல்ல இருக்கிறாரு. அவரை போய் உங்களுக்கு உங்களுக்கு நீங்க அழுத்தத்தால இருக்கீங்கன்னு சொல்றதை விட ஒரு அசிங்கம் இருக்குங்க. என்ன இப்ப நீ என்ன பண்ற? இது இந்த இது இது அதான் அறிவில்லைங்கிறத தவிர வேற வார்த்தையே இல்லைங்க. அரசியல் அறிவு மட்டும் இல்லைங்க. ஒரு ஒரு எந்த வித ஒரு பேசிக்கான மனிதர்கள்ட்ட எப்படி பேசணுங்கிற அறிவு கூட இல்லாத ஒருத்தர் தான் இப்படி மேடையில பேசுவாருன்னு நான் நினைக்கிறேன். 2026ல விஜயோடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் நமக்கு விஜயோட ஹார்ட்கோர் ஃபேன்ஸா இருக்கிறவங்க எல்லாம் விஜயால் ஈர்க்கப்பட்டு விஜய்க்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சோசியல் மீடியால அவருக்காக ஃபயர் விடக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம். 2026 தேர்தல்ல மக்கள் மீது விஜயோடைய தாக்கம் எப்படி இருக்கும்? பொதுமக்கள் பொது நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் விஜயை எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன்? நான் ஒரு 10% எதிர்பார்த்தேன். அப்ப முதல்ல இப்போ எப்படி விஜயகாந்தோ அது மாதிரி அவர் ஒரு 10% வாங்குவாரு. இப்போ சிரஞ்சீவி எல்லாம் கட்சி ஆரம்பிச்சப்ப அதுக்கு மேல வாங்கினாரு. அந்த ஊர்ல சிரஞ்சீவியோட தாக்கம், சினிமாவோட தாக்கம்ன்றது ரொம்ப அதிகம். நம்ம ஊர்ல கம்மி ஆயிடுச்சு கால போக்குல. அதனால அவர் அளவுக்கு இல்லைனாலும் ஒரு 10% வாங்குவாருன்னு எதிர்பார்த்தேன். ஆனா விஜய் தொடர்ந்து இப்படி மேடையில பேசிக்கிட்டு இருந்தால், விஜய் நம்பக்கூடிய ஆட்கள் இப்படி தொடர்ந்து மேடையில பேசிட்டு இருந்தா அந்த 10% வாங்குறதே ரொம்ப கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இன்றைக்கு துணை முதல்வரோட அந்த எதிர்வினை மக்களிடையே மிகப்பெரிய ஒரு மேடை ஒரு மேடைய போட்டு நீ இவ்வளவு செலவழிச்சு நீ பண்ணதை இவ்வளவுதானா, இதனாலடா நைட்டு ஃபுல்லா ஒட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு பறவை முடியுமா பிச்சு போட்டு போற மாதிரி கார்ல போட்டு போட்டு போயிட்டாரு. 2 விஷயம் அழகா சொல்றாரு. நீ நடத்துனது சினிமா நிகழ்ச்சி, அம்பேத்கர் நிகழ்ச்சி இல்ல. அம்பேத்கர் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. ஜெயரஞ்சன் பேசுறாரு, துணை முதல்வர் போறாரு, அதெல்லாம் பாரு. அந்த அந்த வீடியோ எல்லாம் இருக்கு. அங்க என்ன பேசுறாங்க? அம்பேத்கரை பத்தி பேசுறாங்க, அங்க அரசியலா பேசுறாங்க. அப்ப நீ நடத்துனது சினிமா விழான்றத ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. 2வது, டேய் உனக்கு அறிவு இல்லையா? ஒருத்தன் பிறப்பால முதல்வர் ஆக முடியுமா? மக்கள் தேர்ந்தெடுத்தனால ஆக முடியும். இது கூட அந்த ஆளுக்கு தெரியல. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இது கூட தெரியாம அந்த ஆளு பேசிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு போனது இன்னைக்கு மக்களிடையே அதுதான் வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்ப இதுதான் இப்போ நீ எவ்வளவு பெருசா நீ இதெல்லாம் கட்டிட்டு வந்தாலும் கடைசியில ஒரு படத்துல என்னன்னா
ஒரு படத்துல ஒரு ஒரு காட்சி வரும். வில்லன் வருவான், வந்து 2 கத்தி வச்சிருப்பான். கத்தி வச்சு சட்டையெல்லாம் ஒத்துட்டு ரொம்ப நேரம் சுத்துவான். ஒரு 10 நிமிஷம் சுத்துவான். ஹீரோ வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டுவான். அது அது மாதிரிதான் இந்த இந்த பில்டப் எல்லாம் நடந்து அசிங்கப்பட்டு போயிட்டாங்க திருப்பி. இது மாதிரி தொடர்ந்து பண்ணுவாங்க. நம்மளும் ஒரு நிறைய பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்கதான் செய்ய போகுது. என்ன எனக்கு ஒரே ஒரு வருத்தம்னா, உண்மையிலேயே ஒரு ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை உள்ளவனா, இன்னைக்கு திமுகவை தவிர ஒரு அரசியல் களத்துல பொறுப்புள்ள கட்சியாகவோ, இல்ல அரசியலை அரசியலாக பேசக்கூடிய கட்சியோ இல்லாதது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது இல்ல. ஒரு எதிர்க்கட்சின்னு ஒரு நல்லா இருந்தாதான் அது எப்பயுமே மக்களுக்கு ஜனநாயகத்துக்கு நல்லது. எவனாவது வருவான்னு பார்த்தா வர்றது எல்லாமே கோமாளியாவே வந்தா அது வந்து தமிழ்நாட்டுக்கு திருப்பி திருப்பி காமெடி படமா பார்த்துட்டு இருக்கிற மாதிரிதான் நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கே தவிர இதை நம்ம வேற ஒன்றும் எடுத்துக்க முடியல. நம்ம பார்ப்போம் 2031லயாவது பார்ப்போம். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி 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 நன்றி.